நான் பழங்குடி மக்களோட வேலை செய்யறேன். பழங்குடி மக்களுடைய உற்பத்தி பொருளை சந்தைப்படுத்துற ஒரு வேலையை செஞ்சுட்டு இருக்கிறேன். நான் அந்தியூர்ல ஐந்திணை அப்படின்ற ஒரு சின்ன அங்காடியை நடத்திட்டு வரேன். ஆனா இப்ப நிறைய நண்பர்கள் நிறைய பேசினாங்க, மழை வேணும், விவசாயம் இயற்கையா பண்ணணும், நஞ்சு இல்லாத உணவு வேணும், இது எல்லாமே வேணும். ஆனா மிக முக்கியமா இது ரெண்டுக்கும் ரெண்டு பொருட்கள் முக்கியமா தேவை. ஒண்ணு காற்றும் நீரும். இந்த காற்றும் நீரும் உற்பத்தி ஆகக்கூடிய இடம் தான் வனம், ஃபாரஸ்ட். இந்த காற்றும் நீரும் உற்பத்தி ஆகக்கூடிய இடத்தை பேரு ஒரு சமவெளியில வசிக்கிற நம்மளுக்கு எல்லாம் காற்றையும் நீரையும் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு தொழிற்சாலை காடு அப்படின்னு வச்சுக்கிட்டா, இந்த தொழிற்சாலைக்குள்ள வேலை செய்யாத ஒரு தொழிற்சாலை இயங்க முடியாது. அப்ப இந்த தொழிற்சாலைக்குள்ள வேலை செய்யறவங்க தான் அந்த காட்டுல இருக்கிற யானை, புலி, சிறுத்தை, மானு, அங்க இருக்கிற குரங்கு, காடு பாப்பா, அதோட சேர்ந்த பழங்குடிகள். இவங்க எல்லாம் இருந்தா மட்டும்தான் இந்த காடு செழிப்போட உயிரோட இருக்க முடியும். நான் பலமா நம்புறேன். நான் இந்த காடுகளோட, இந்த பழங்குடிகளோட நாங்க ரொம்ப நெருக்கமா நின்று வேலை செய்யறோம். அப்ப இந்த சமகாலத்துல பழங்குடிகளுடைய வாழ்வியல் மீது தொடர்ச்சியா ஒரு பெரும் தாக்குதலை இந்த 20 ஆண்டு காலமா இந்த சமூகம் வெவ்வேறு தளங்கள்ல இருந்தும் ஒரு பெரும் தாக்குதலை அந்த மக்கள் சந்திச்சிட்டு இருக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த உலகத்துல கடலும் காடும் இந்த மனித சமூகத்தினால மிகப்பெரிய அநீதிக்கு உள்ளாகிறத நான் பாக்குறேன். இந்த காடுகளை நாங்க நேரடியா இந்த மனித சமூகத்திலிருந்து இந்த காடு படுற சித்திரவதைகளை நாங்க தொடர்ச்சியா பாக்குறோம். இந்த காட்டின் மீது நடக்கிற அத்தனை அக்கிரமங்களும், இந்த காட்டின் மீது காட்டுக்குள்ள இருக்கிற கனிம வளங்களுக்காக அங்க இருக்கிற பழங்குடிகளையும் அந்த மலை மக்களையும் வெவ்வேறு விதமான தாக்குதல்களுக்கு உள்ளாகி அந்த காடுகளிலிருந்து அவங்க துரத்தப்படக்கூடிய மிக மோசமான ஒரு அவல நிலை தான் இன்னைக்கு அங்க நீடிச்சிட்டு இருக்குதா நாங்க பாக்குறேன். நான் பழங்குடிகள் அவங்களுடைய உணவுகள் இருந்து மெல்ல 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 வெளியேற்றப்படுகிறார்கள். அவங்களுடைய பாடல்கள் இருந்து, அவங்களுடைய இசைகள் இருந்து, அவங்களுடைய நிலத்திலிருந்து, அவங்களுடைய கதைகள் இருந்து மொத்தமா தொடச்செறியக்கூடிய ஒரு பெரும் மோசமான சூழ்நிலையில தான் பழங்குடிகள் இருக்கிறாங்க. பழங்குடிகள் இல்லாத காடுகளையும் மலைகளையும் நாம பார்க்கவே முடியாது. பழங்குடியினுடைய வாழ்வியல் என்னைக்கு நசுக்கப்படுதோ அன்னைக்கு நீர் உருவாகக்கூடிய அந்த சுனைகளும் வற்றி போகும். 100% அது வற்றி போகும். அப்ப இந்த சமவெளியில் இருக்கிற நம்ம எல்லாத்துக்கும் நாம வெளியே இங்க சந்தோஷமா, மகிழ்ச்சியா, ஆரோக்கியமா, நல்ல சூழலோட நாம உயிர் வாழணும்னா இந்த காடும், காட்டில் இருக்கிற இந்த விலங்குகளும், பறவைகளும், பழங்குடிகளும் குறைந்தபட்ச ஒரு ஆரோக்கியமான வாழ்வுக்குள்ள இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். அப்படி இல்லைன்னா இது நம்முடைய இந்த சமூகத்தை, நம்முடைய குழந்தைகளுக்கு ஒரு மோசமான, ஒரு அபாயமான ஒரு சமூகத்தை நம்முடைய குழந்தைகளுக்கு கையளிச்சு போகக்கூடிய மிக மோசமான வாழ்வியல் தான் நம்ம இருக்கிறோம்னு நம்ம சொல்லிக்க முடியும். இன்னைக்கு பழங்குடிகள் உற்பத்தியிலிருந்து, பழங்குடிகளுடைய விவசாயத்திலிருந்து இந்த 10 ஆண்டுகள்ல பெரும் நெருக்கடிகளை அவங்க சந்திக்கிறாங்க. அவங்க விளைவிச்ச நம்ம பர்கூர் மலையில, சத்தியமங்கலங்கள்ல விளைவிச்ச பனிவிறகு இன்னைக்கு இல்ல, தட்டக்கொட்டை இல்ல, பச்சை பயிர் இல்ல, ராகி, மலராகி, கருப்பு ராயின்னு சொல்லக்கூடிய கருப்பு ராய்கள் இல்ல. இன்னைக்கு எல்லா ஃபெர்டிலைசர் மெல்ல உள்ள போய்கிட்டே இருக்கிறாங்க. அரசாங்கத்தோட சில முடிவுகளும் பழங்குடிகளுடைய வாழ்வியலுக்கு மிகப்பெரிய, அது புரிஞ்சோ புரியாமையோ அவங்க எடுக்கிற முடிவுகள் மிகப்பெரிய சிக்கல்களை தொடர்ச்சியா உருவாக்கிட்டே இருக்கு. இப்ப பழங்குடிகளுடைய உற்பத்திகளுக்குள்ளார வேலை செய்யறதுக்கான ஆட்கள் கிடையாது. பழங்குடிகளுடைய உற்பத்தி பொருட்களை சந்தைப்படுத்துறதுக்கான சூழல் இல்லாத ஒரு பெரும் நெருக்கடிகளை பழங்குடிகள் இருக்கிறாங்க. அவங்களுக்கு அவங்களுடைய கல்வி, அவங்களுடைய வாழ்வாதாரம், அவங்களுடைய நிலம், இப்படி பல்வேறு விதமான மோசமான ஒரு நெருக்கடியான சூழல்ல பழங்குடிகள் வாழ்ந்துட்டு வரதை நான் பாக்குறேன். உலகம் முழுசும் இந்த பூமிக்காக, நதிநீர்களுக்காக, காடுகளுக்காக, வனவிலங்குகளுக்காக ஆபத்து வரும்போதெல்லாம் சமவெளி மக்கள் நம்மளை விட இந்த பழங்குடிகள் தான் இதை எதிர்த்து நிக்கிற ஒரு முக்கியமான போராட்டத்துல அவங்க தான் உலகம் முழுசும் நின்று இதை நம்ம பாதுகாக்கிறாங்க. இந்த பூமியும் இந்த காடுகளையும் இன்னைக்கு நாம ரொம்ப இயல்பா, ரொம்ப லகுவா ஒரு சில விஷயங்களை நம்ம கடந்து போயிட்டு இருக்கிறோம். எனக்கு தெரிஞ்சு இன்னொரு
10 ஆண்டுகள்ல நம்ம ஊர்ல இருக்கிற குளம் குட்டைகள் எதுவுமே அங்க இருக்கிற உள்ளாட்சி அதிகாரங்கள் கையில் இருக்க போறது இல்லை. 100% இல்லை. நீங்க கட்டாயமே இதை நீங்க பதிஞ்சு வச்சுக்க முடியும். சர்வதேச சட்டங்கள், சர்வதேச சூழல்கள் எல்லாமே உள்ளூர்ல இருக்கக்கூடிய குளம் குட்டைகள் ஏரிகள் இது எல்லாத்தையுமே தனியார் மயமாக்க போறாங்க. இன்னும் 5 ஆண்டுகள்ல இந்த வனம் முழுசுமே தனியாருடைய கைகளுக்கு கையளிக்கப்பட போகுது. இதை எதையுமே நாம தெரிஞ்சுக்காம இதை பற்றி எந்த புரிதலுமே இல்லாம இந்த சமூகம் கடந்து போறது இந்த காடுகளை, இந்த பழங்குடிகளை, அங்க இருக்கக்கூடிய வனவிலங்குகளை மிகப்பெரிய ஆபத்துல நம்ம மனித சமூகம் நாம வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த சமூகத்தில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிற நம்ம எல்லாம் கொண்டு போய் ஒரு பெரும் சிக்கல்ல சிக்கக்கூடிய ஒரு மோசமான நிலையில தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அவங்களுடைய உணவு இல்லை. இன்னைக்கு அவங்க சாப்பிடுற உணவு அவங்களுக்கு இல்லை. இன்னைக்கு அங்க இருக்கிற குறிஞ்சி நிலத்துக்கான எந்த விவசாய முறைகளுமே அங்க இல்லை. குச்சிக்கிழங்கு குச்சிய வெவ்வேறு கம்பெனிகளுக்கான சோளத்தை விதைக்கக்கூடிய விவசாய முறைகளா மாற்றப்பட்டு இருக்கிறாங்க. வேற வழியே அவங்களுடைய எல்லா பாரம்பரிய விதைகள்ல இருந்து அவங்களுடைய விவசாய முறைகள்ல இருந்து அவங்கள மெல்ல மெல்லமா மாற்றப்பட்டு இருக்கு. அப்ப நீங்க ஒரு காடு ஆரோக்கியமான சூழல் இல்லாம, அந்த காட்டுக்குள்ள வசிக்கிற ஒரு பழங்குடி ஒரு ஆரோக்கியமான சூழல் இல்லாம இந்த சமூகம் ஆரோக்கியமா இருக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லைன்னு நான் நினைக்கிறேன். நாம அடுத்தடுத்து வர நிலைகள்ல, அடுத்தடுத்து வர இந்த மாதிரியான விவசாய கூட்டங்கள்ல கட்டாயமா பழங்குடிகளுடைய பழங்குடிகளுடைய உற்பத்தியை சந்தைப்படுத்துற சம்பந்தமாவோ அவங்களுடைய வாழ்வியல் சம்பந்தமாவோ சின்ன சின்ன கருத்தரங்குகளை நம்ம தொடர்ச்சியா நடத்த வேண்டிய அவசியம் இருக்கிறத நான் பாக்குறேன். நாம் வெறும் சமவெளிகளை மட்டுமே பேசிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு கடல் நம்முடைய வாழ்வியல் எவ்வளவு முக்கியத்துவமானது இருக்கு, கடல் எவ்வளவு மாசுபட்டு இருக்குது, கடல் எவ்வளவு பெரிய சிக்கலை அனுபவிச்சுட்டு இருக்குது, கடல் சார்ந்த மக்களுடைய வாழ்வாதாரம் பெரும் பாதிப்புகளுக்கு உள்ளாயிட்டு இருக்கு. அதே மாதிரி பழங்குடிகளும் பல்வேறு விதமான நெருக்கடிகளுக்கும் பல்வேறு விதமான சட்டத்திட்டங்களை அவங்க மேல திணிச்சும் அவங்களுடைய பழங்குடி இறையாண்மையின் மீது நம்ம இந்த சமகால நம்முடைய நாகரிக சமூகம் சொல்லிக்கிறோம். நாம எல்லாம் பழங்குடி இறையாண்மையின் மீது மிகப்பெரிய ஒரு தாக்குதலை நாம நடத்திட்டு இருக்கிறோம். இந்த நிலை நீடிச்சுன்னா இன்னொரு 25 வருஷம் 30 வருஷத்துல பழங்குடி மக்களுடைய அந்த தனித்தன்மையும் அவங்களுடைய இறையாண்மையும் கட்டாயமா உடைக்கப்படும். ஏன்னா மிக முக்கியமா அவங்க வாழ்வாதாரத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான உணவையும் அவங்களுடைய மேய்ச்சல் நிலங்களத்தின் மீதும் இப்போ சமீபத்தில் இந்த 2 ஆண்டுகள்ல பெரும் நெருக்கடிகளை, பெரும் ஆபத்துகளை அந்த மக்களை அந்த ஆபத்துக்குள்ள தள்ளிட்டு இருக்கிறாங்க. இந்த பர்கூர் மலையில மிக முக்கியமா அடையாளமா பார்க்கப்படுற செம்மறை மாடுகள் இந்த நிலத்திலிருந்து காணாம போறதுக்கான எல்லா வேலைகளுமே நடந்துட்டு இருக்குது. இன்னைக்கு காடுகள்ல செம்மறை மாடுகளை மேய்க்க கூடாதுன்ற ஒரு பெரும் தடையை கொண்டு வரதுக்கான பெரும் முயற்சி நடந்துட்டு இருக்குது. மேய்ச்சல் நிலங்கள் முழுசும், அந்த பழங்குடிகளுடைய மேய்ச்சல் நிலங்கள் முழுசும் பறிக்கப்பட்டிருக்கு. அப்ப அந்த மாடுகள் எல்லாம் இன்னைக்கு, செம்மறை மாடுகள் எல்லாம் இன்னைக்கு எங்களுடைய மலைகள் இருந்து தினந்தோறும் நூற்றுக்கணக்கான, வாரந்தோறும் ஆயிரக்கணக்கான மாடுகள் சந்தையில் கொண்டு அடிமாட்டுகளுக்காக விற்கக்கூடிய ஒரு மோசமான நிலை தான் இருக்குது. இந்த மாடு அவங்களுடைய நிலத்தின் மேல் இருக்கக்கூடிய உரிமையை, அந்த மக்கள் அந்த நிலத்திற்கும் அவங்களுக்கும் மேல இருக்கக்கூடிய உரிமையை உடைச்செறியறதுக்கான மிக முக்கியமான ஆயுதம். இந்த மாடு இல்லைன்னா அவன் 100% அவனுடைய இயற்கை முறையில் அவன் இதுவரைக்கும் விவசாயம் செஞ்சிட்டு இருந்த விவசாய முறையிலிருந்து அவன் ஃபெர்டிலைசருக்கு மருந்து கம்பெனிகள்கிட்ட போய் கையேற்ற வேண்டிய நிலைக்கு அந்த பழங்குடி தள்ளப்படுறான். அப்போ இன்னைக்கு அந்த மாடு மேய்க்கிறதுக்கான ஒரு பெரும் சட்டத்தை, பெரும் நெருக்கடிகளை தொடர்ச்சியா வனத்துறையும் வெவ்வேறு அமைப்புகளும் அந்த மக்கள் மீது மாடுகளை மேய்க்கிறதுக்கான ஒரு மோசமான சூழலை உருவாக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த நான் என்னுடைய ஒரு தாழ்மையான வேண்டுகோள் என்னன்னா, பழங்குடிகளுடைய குரல் ரொம்ப தீர்க்கமானது. அதை நீங்க உத்து கவனிக்கணும். நீங்க அந்த சிக்கலை கவனிக்காம வெறும் நம்ம சமூகத்தில் இருக்கிற சிக்கல் மட்டுமே பேசிக்கிட்டு நாம போனோம்னா இந்த சமூகத்தையும், இந்த சுற்றுச்சூழலையும், இந்த பூமியும் ஆரோக்கியமான ஒரு சூழல்ல நம்மளுடைய குழந்தைகள்கிட்ட நம்ம கையளிக்க முடியாது. இது சார்ந்த அடுத்தடுத்த நிகழ்வுகளை நாம இதை பழங்குடிகளுக்கான ஒரு ஈவெண்டா கூட நம்ம எடுக்கணும்ன்ற ஒரு கோரிக்கையை வச்சுக்கிறேன். பழங்குடிகளுடைய உற்பத்திக்குள்ளார நிறைய இப்ப ஆர்கானிக்கா பொருட்கள் வேணும், இயற்கையா பொருள் வேணும்னு சொல்லிக்கிறோம். நாம எல்லாமே அப்படி ஒரு தேடி போய் நாங்க ஒரு பழங்குடி சந்தை நடத்துறோங்க அப்படின்னா யாருமே நம்ம நிறைய பதிவுகள் போட்டு நிறைய கூப்பிட்டா கூட அந்த காடுகளுக்குள்ள ரிஸ்க் எடுத்து ரொம்ப சிரமம் எடுத்து உள்ள வரதுக்கு ரொம்ப தயங்குறாங்க நிறைய பேரு. அது இன்னும் மாறணும். பழங்குடிகளுடைய விவசாயத்துக்குள்ளார அவங்களை சந்தைப்படுத்துறதுல நாம வேலை செய்யணும். அவங்களுடைய கல்விக்குள்ள நாம வேலை செய்ய வேண்டியது இருக்குது. அவங்களுடைய வாழ்வாதாரத்தை தக்க வச்சுக்கிறதுக்காக அவங்களுடைய அந்த காடுகள்ல அவங்களுடைய பழங்குடி இறையா
இறையாண்மையோட நம்முடைய வாழ்க்கையை அமைச்சுக்கிறதுக்கான ஒரு சூழலை ஏற்படுத்துறதுக்கான ஒரு வேலையை தொடர்ச்சியா நம்ம செய்ய வேண்டிய அவசியம் இருக்கிறது. இல்லைன்னா நம்மளுடைய குழந்தைகள் நம்மளை எதிர்காலத்தில் மன்னிக்க மாட்டாங்க என்று கூறி வாய்ப்பளிச்ச தோழர்களுக்கு நன்றியை தெரிவிச்சு வணக்கம்.